இன்டர்நேஷனலி பார்க்குறப்ப பெரிய நிறுவனங்களே போராடுது, ஒரு போயிங் தடுமாறுது. ஆமாம், நீங்க சொல்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போதான் இப்பதான் அந்த பழைய நிலைக்கே திரும்பி இருக்கும், ஆமாம். பிஃபோர் கோவிட் ஸ்டேட்டஸ்க்கே திரும்பி இருக்கும். அந்த ஒரு சூழல்ல எப்படி இவ்வளவு வேகமாக மஹிந்திரா வளர்ந்துருக்கிறது? இந்த ப்ராடக்ட் தாங்க சார் காரணம். சர்வைவ் ஆகணும் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் 1,50,000 தான் வந்து 2019 என்னுடைய சேல்ஸ். 1,50,000 வச்சுக்கிட்டு சேல்ஸ், பேசஞ்சர் காரை சேல்ஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கவே முடியாது. எஸ்யூவியில் அந்த வர ப்ராஃபிட்டை வச்சு சிஸ்டம் காஸ்ட்டே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஒன்று இந்த இதை வந்து கிராக் பண்ணணும். அப்போ தான் வந்து என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. 2017 எங்களுக்கு தெரிஞ்சது டிக்ளைனில் இருக்குது, மார்க்கெட் ஷேர் கீழே வந்து ஏழுவுக்கு. அப்போ தான் சொன்னார், வேலு என்ஜினை விட்டுட்டு நீ வந்துரு, ஐ நோ யூ வில் டர்ன் இட் அரவுண்ட் அப்படின்னாரு. அப்புறம் வந்து அதுதான் வந்து மிகப்பெரிய சேஞ்ச். இது வந்து வால்வாஸாவா, இது வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து ஒன்று. அதில் 2 விதமான இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஒன்று வந்து காக்னிட்டிவ் இன்டெலிஜென்ஸ், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கணக்கு போடுறான், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக படிக்கிறான், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கான் அப்படின்ட்டு. இன்னொன்று வந்து எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ், அந்த மன வலிமையிலிருந்து வரக்கூடிய அந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி சக்சீட் ஆகிருப்பாங்க. ஓகே. காக்னிட்டிவ் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க ஓரளவுக்கு, பட் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா அந்த காக்னிட்டிவ் இன்டெலிஜென்ஸ் குறைஞ்சி எமோஷனல் இன்டெலிஜென்ஸா இதையுமே ஹேண்டில் பண்ணுறது, எதையுமே ஹேண்டில் பண்ண. நீங்கள் காமாக இருந்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் வந்து நார்மலாக நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணாவே அது வந்து ஹை ஐக்யூ மாதிரி காட்டிடும் அது. ஏன்னா மற்றவங்க எல்லாமே வந்து இப்போ டெம்பரர் லூஸ் பண்ணுறவங்க வந்து அவங்க வந்து 25% கூட இருக்க மாட்டாங்க அந்த காக்னிட்டிவ் இன்டெலிஜென்ஸ். 3-4 காரை நம்ம வந்து உலகத்தரத்தில் பண்ணினா தான் மக்கள் வந்து வாங்குவாங்க அப்படிங்கிறது நாங்கள் முடிவு பண்ணி அடித்தது தான் அது. அதில் வந்து ஃபஸ்ட்டு XUV 700 வந்ததுலேயே தெரிஞ்சு போச்சு, ஓகே இனிமேல் இதே மாதிரி எல்லா காரையும் பண்ணிக்கலாம். வாக்காயிடும். அதுக்கப்புறம் தான் அந்த தார் ராக்ஸ் அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஆனால் தார் ராக்ஸ் வந்து தான் அதுதான் டேர்னிங் பாயிண்ட் கம்பெனி. ஆமாம். ஓகே.